நான் கேட்ரிங் காசுங்கண்ணா. உங்களுக்கு தான் எடுத்தே வச்சிருந்தேன். இந்தாங்க 250 ரூபா இருக்கு. நாளைக்கு கேட்ரிங் இருக்கு, வரீங்களா? வரேங்கண்ணா. எங்கங்கண்ணா? இன்னைக்கு வந்தீங்களா ஒரு மண்டபத்துக்கு, அதே பக்கத்துல தான். உங்களுக்கு நாளைக்கு நான் 9 மணிக்கு ஃபோன் பண்ணேன். சரி ஓகேங்கண்ணா, நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேண்ணா. பசங்க இருந்தாங்கன்னா ஒரு 5 பேர் வேணும், எக்ஸ்ட்ரா கூட்டு வர முடியுமா? அப்படியா? ஆனால் பஸ் பேர் கேட்பாங்கண்ணா. பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம். சரி ரைட் ஓகே, நான் ஒரு 5 பேருக்கு கூப்பிட்டு வரேங்கண்ணா. சரி சரி தேங்க்யூண்ணா. அம்மா ஏன்டா வாரண்டா? கேட்ரிங் போனம்மா, 250 ரூபா கொடுத்தாங்க. இந்தாம்மா. ஐயோ என் பிள்ளை முதல்ல சம்பளம் கொடுத்துச்சே. அம்மா அப்பாட்ட மட்டும் நான் வேலைக்கு போகணும் சொல்லாதம்மா. நான் இதுக்கட சொல்லிட்டு இருக்கேன். அம்மா நாளைக்கு நீ 5 பேர் கூட்டு வர சொன்னாங்கம்மா. நாளைக்கு காலை 5 பேருக்கு நான் கூட்டு போயிடுவேன். பரவாயில்லையே, சாப்பிட்டு எடுத்துட்டு வா. கண்டிப்பா எடுத்து வரேம்மா. நிறைய ஸ்வீட் மிச்சமாக தான் இருக்கும். நான் கண்டிப்பா டப்பாவில் போட்டு எடுத்து வரேன். இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்ரிங் போய் அந்த சம்பளத்தை வாங்கி உங்கள் அம்மா கையில் கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த மாதிரி கேட்ரிங் வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு.